சாரி ப்ரோ, திருச்சி கிழக்கில் தாவேகா சார்பாக யார் போட்டியிட போகிறா? திருச்சி கிழக்கில் வந்துட்டு 4 பேருடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. முதல் நபர் வந்துட்டு சகாயம் XIAS அவங்களுடைய பேர் அடிபட்டுச்சு. அதற்கப்புறம் வந்துட்டு நடிகை திரிஷா அவங்களுடைய பேர் வந்து அடிபட்டு இருக்கு. அதற்கப்புறம் வந்துட்டு தொல் திருமா மற்றும் கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு. இருந்தாலும் வந்துட்டு தொல் திருமா வந்துட்டு நான் வந்து திருச்சி கிழக்குலையோ எங்கேயும் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சகாயம் XIASக்கும் திரிஷா அவர்களுக்கும் தான் வந்து கடுமையான போட்டி நிலவுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸையும் நான் வந்து சொல்லிடுறேன். விவாகரத்து வழக்கு, விஜய் விவாகரத்து வழக்கு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு கல்பாத்தியுடைய குடும்ப விழாவில் நடிகை திரிஷா கூட வந்துட்டு நடிகர் விஜய் வந்து பங்கெடுத்தார். அதற்கு வந்து ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிச்சாங்க. அதற்கு பிற்பாடு CM உடைய பதவியேற்பு விழா நடக்கும்போதும் கூட நடிகை திரிஷா வந்து முதல் வரிசையில் வந்து பங்கெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்துடைய தாயாருடைய மறைவு நிகழ்வில் கூட ஒரே காரில் வந்துட்டு வந்து இறங்கினதை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் அதிகமான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக தான் மாறி இருக்கு. திருக்கணி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் CM பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் வந்து வராமல் இருந்தது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு CM விஜய் வந்து கன்சிடர் பண்ணி தாவேகா சார்பாக யார் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து முறைப்படி அறிவிக்கணும் அப்படின்றதான் பல தாவேகா தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்குது.